மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபெவிகால் நெயில் பாலிஷ் இதை வச்சு ஒரு சூப்பரான ஐடியா யோசிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பென்னு, அதுக்கப்புறமா மெலிசான கம்பி தேவைப்படும் இந்த ஐடியா நம்ம செய்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த பென்னில் நான் எடுத்திருந்த மெலிசான கம்பி இருக்கு இல்லையா, அதை ஒரு 5 சுற்று போல் சுற்றிக்கோங்க. சுற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் விட்டு அந்த கம்பியை நறுக்கிட்டு, அந்த நறுக்கின கம்பியை நம்ம சுற்றி வச்சுருந்தா அந்த 5 சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது வழியாகவும் வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்ததுக்கப்புறமா அந்த 2 கம்பியையும் சேர்த்து நீட்டமாக வந்திருக்கு இல்லையா, அதை ஜாயின் பண்ணி முறுக்கி விட்டுருங்க. முறுக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம சுற்றி வச்சுருந்தோம் இல்லையா அந்த 5 சர்க்கிளு, அதை ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி அமுக்கி விட்டோன்னா விரிஞ்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான். இது மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 போல் செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்ததையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு குட்டி டப்பா மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் ஃபெவிகாலை கொஞ்சம் அதிகமாக ஊற்றி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா கம்பியில் ஃப்ளவர் மாதிரி, அதை அந்த ஃபெவிகாலில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை தெர்மாக்கோலில் குத்தி வச்சுட்டு நம்ம ட்ரை காயறதுக்கு விடணும். இது படுக்க வசதிலலாம் வைக்கக்கூடாது. இதே மாதிரி நிற்கிற மாதிரி தான் வைக்கணும். அதனால் நான் தெர்மாக்கோலில் நிற்க வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம செஞ்சுருந்த எல்லா ஃப்ளவரையுமே ஃபெவிகாலில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் பண்ணதை ஒரு 1/2 அன் ஹவர் போல் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் அதுக்கப்புறமா வாட்ரு கேனோட மூடி இருக்கு இல்லையா, அதை எடுத்திருந்தேன். அதில் க்ரீன் கலர் புல் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் இல்லையா, அதை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நான் எடுத்திருந்த கேப்பில் லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃப்ளவர் எல்லாமே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலர் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி பேக் சைடு நம்ம செஞ்சுருந்தோம் இல்லையா ஃப்ளவரு, அதோட பேக் சைடு நம்ம கலர் பண்ணணும். நம்ம கோல்டு கலரில் கம்பியில் செஞ்சுருக்கிறதுனால பேக் சைடு கலர் பண்ணும்போது ஃப்ரண்ட் பக்கம் நம்ம பார்க்கும்போது அந்த ஃப்ளவரில் ஓரங்கள் எல்லாமே கோல்டு கலர் நல்லா தெளிவாக தெரியும். அதனால் பிளாக் கலரில் நமக்கு தேவையான கலரில் உள்ள நெயில் பாலிஷ் நம்ம ஃபுல்லாகவே கலர் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட ரெட் கலர் நெயில் பாலிஷ் இல்லை. ரெட் இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட உள்ள நெயில் பாலிஷ் எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி கலர் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா ஒரு புல் மாதிரி, அந்த இடத்துல ஃப்ளவரோட கம்பி இருக்கு இல்லையா, அதில் விட்டுருந்தோம்ல, அதில் லைட்டாக க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த புல் மேலே லைட்டாக அப்படி அமுக்கி வச்சோன்னா ஒட்டிக்கும். இப்போ பார்க்கும்போது இது சின்ன பூத்தொட்டி மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம செஞ்சு வச்சுருந்த ஃப்ளவரை வச்சு இன்னொரு ஐடியா செய்ய போகிறேன். அந்த ஃப்ளவரை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா உள்ள கம்பியை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா குஷி கிளிப் எடுத்திருக்கேன். அதில் நம்ம செஞ்ச ஃப்ளவரை க்ளூகன் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபெவிகாலையும் நெயில் பாலிஷும் வச்சு ஒரு நல்ல ஐடியா ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.